வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ட போட்டு தர்மாடி அடிச்சிட்டு இருக்காங்க. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 170 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்த பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டிய காட்டிலும் பேங்க் நிஃப்டி ஓரளவு பெட்டரா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சிவப்பு மயமா தான் இருந்துட்டு இருக்கு. மோஸ்ட்டா பல பங்குகளும் இன்னைக்கு டேல செல் ஆஃப் தான் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. நல்ல ஒரு அருமையான அடி. அது மட்டும் இல்ல நம்ம மார்க்கெட்ல இப்போ ரொம்பவே வாலடைல் பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒவ்வொரு நாளுமே வந்து அருமையான ஒரு வாலடைல வந்து குடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எவ்வளோ நாள் தொடரும் அப்படின்னு பார்ப்போம். அகைன் பார்த்தீங்கன்னா 26,000க்கு கீழ நிஃப்டி 50 வந்திருக்கு. பட் என்னதான் இது நிஃப்டி 50 கீழ வந்தாலும் கூட, ஸோ புது ஒரு உச்சத்த தொடுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நான் ரொம்பவே வந்து உறுதியா வந்து நம்புறேன். அதுவும் இல்லாம மார்க்கெட்ல தொடர்ந்து இந்த வாலடைல் ஏற்படுறதுக்கான ஒரு மெயின் காரணம் யாருன்னு பார்த்தா, ஸோ கோமாளி அமெரிக்காக்காரனா தான் வந்து இருந்துட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த அமெரிக்காக்காரன் பார்த்தீங்கன்னா, இவன என்ன எந்த ஒரு ரகத்துல சேர்க்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப சந்தேகமா வந்து இருக்கு. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நவம்பர் 1லேருந்து 100% டாரிஃப் நாங்க சைனா மேல உறுதியா வந்து போடுவோம் அப்படின்ட்டு வந்து பெரிய வீரவசனமெல்லாம் பேசுனாங்க. இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம் அப்படின்ட்டுல்லாம். பட் இப்போ பல்ல காட்டிட்டு 10% வந்து நாங்க டாரிஃப் கட் பண்றோம் சைனா மேல அப்படின்ட்டு ஒரு அறிவிப்ப வந்து குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் பெரிய மனுஷன் பண்ற வேலையா? அப்படிங்கிற மாரி தான் எனக்கு வந்து கேட்க தோணுது. ஸோ அன்னைக்கு வீராப்பா பேசிட்டு, இன்னைக்கு பல்ல காட்டிட்டு பேசிட்டு இருக்கிறது, என்ன ஒரு இந்த ட்ரம்ப்ப நம்பி நம்ம ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தோம்னா, டெஃபினட்டா நம்ம பெரிய ஒரு ஆபத்துல போய் மாட்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. பட் இப்போ வரைக்கும் இந்தியா ஸ்டெடியா, ஓனா டிசைட் பண்ணி தான் முடிவு எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மட்டும் ட்ரம்ப்போட மிரட்டலுக்கு அடி பணிஞ்சிருந்தா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்மள மாக்காம் பண்ணியிருப்பானுங்க. சுத்தி இருக்கிற எல்லா நாடு கூடயும் வச்சு செஞ்சாலும் செஞ்சிருப்பானுங்க. ஸோ ஒரு வழியா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸா தான் ஒரு நல்ல ஒரு முடிவ தான் நம்ம நாடு எடுத்திருக்கு அப்படின்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா, யார் வந்து இவனுக்கு அடங்கி போறாங்களோ, அவன் மேல ஏறி மிதிக்கிறான். ஸோ யார் அடங்க மறுக்கிறாங்களோ, அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா அடிபணிஞ்சு போறாங்க. இதுதான் இப்போ ட்ரம்ப்போட ஒரு விஷயமா இருக்கு. அதனால ஸோ இப்போதைக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சான்னு கேட்டா, இல்ல. இது ஏதாச்சும் ஒரு தேவை பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு இருந்திருக்கும். உடனே கூப்பிட்டு கைய குலுக்குறாங்க. மேபி ஸோ இவங்களுக்கு தேவை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே கைய புடிச்சு வாரி விடுறதுக்கும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ என்ன கதைன்னு தெரியல. பட் ட்ரம்ப்போட மைண்ட் செட் ஒரே நிலைமையில இருக்கக்கூடியது இல்ல. ஸோ மாறிட்டே இருக்கக்கூடியது. அதுக்கேற்ற மாரியான ஒரு ஆட்டம் நம்ம மார்க்கெட்லயும் ஏற்படும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ இந்த டாரிஃப் கட் நடந்தும் கூட பெரிய அளவுக்கான ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா, ஹாங்செங் இண்டெக்ஸ்லலாம் வந்து ஒண்ணும் நடக்கல. ஸோ அப்படியே தான் வந்து இருந்துட்டு இருக்கு. சொல்லப்போனா இன்னைக்கு டேல நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ ஹாங்செங் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ பெரிய மாற்றம் இல்ல. பட் வரக்கூடிய நாட்கள்ல மாற்றம் ஏற்படுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பல அப்டேட் பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல நம்ம முதலாவதா பார்க்க போறது கனரா பேங்க் பற்றியான அப்டேட் தான். ஸோ கனரா பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. கனரா பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த குவார்ட்டர்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ன்னு உடனே இன்னைக்கு டேல ஒரு தூக்கிட்டாங்க. கரண்ட்டா ஒரு 3% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ நான் வித்ததுலேருந்து இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 10 வரைக்கான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து சோகமா இருந்தாலும் கூட, ஸோ இதுதான் மார்க்கெட். இத கண்டிப்பா நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இத அக்செப்ட் பண்ண மனசு இல்லைன்னா, டெஃபினட்டா நம்மளால மார்க்கெட்ல சர்வைவ் ஆக முடியாது. ஒரு பெரிய ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பல இன்வெஸ்டர்ஸ்குள்ள வந்து இருக்கும். ஒண்ணு கீழ இறங்கும்போது வாங்காம, நல்ல இடத்துல இருக்கும் அந்த பங்கு. வாங்காம இன்னும் இறங்கும்ன்னு வெயிட் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம். 2வது என்ன ஒரு பங்கு நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கோ, ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சம் வந்து தப்பிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். பட் அப்போ இன்னும் ஏறும்ன்ட்டு வந்து காத்துட்டு இருக்கிறது. இது 2ம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தவறு. ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த மாரி தான் நடக்கும். வித்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ஏற்றத்த கொடுக்கும். பட் நீங்க எந்த மாரியான ஒரு லாபத்துல வித்தீங்க? ஸோ இந்த லாபம் ஒரு நல்ல ரிட்டர்னா அப்படிங்கிறதெல்லாம் உங்க கையில தான் இருக்கு. ஸோ டிசிஷன் உங்களோடது. ஸோ இப்போ கனரா பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்த ஒரு காரணத்தினால பங்கு இன்னைக்கு டேல நல்ல ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்ல. இது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல புக் வேல்யூ நம்ம பிரைவேட் பேங்க் அண்ட் இந்த பிஎஸ்யூ பேங்கோட கம்பேர் பண்ணி, ஸோ இதெல்லாம் அட்ராக்டிவா இருக்குன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ கனரா பேங்கோட புக் பார்த்தீங்கன்னா, ஒரு டைம்ஸ்க்கு மேல பார்த்தீங்கன்னா, அதிகமா வந்து வந்திருக்கு. ஸோ கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இது 1.5 கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாவே மாறிரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஸோ இந்த பிஎஸ்யூ பங்குகளுக்கு பார்த்தீங்கன்னா,
ஒரு வேல்யூவேஷனே கிடைக்காது அப்படின்ற ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா வந்து கிளைம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் பிஎஸ்யூ பேங்க் இப்போ முன்ன மாரி இல்ல ராஜா அப்படிங்கிற மாரி தான் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துட்டு வந்துட்டுருக்கு. பட் இருந்தாலும் அந்த பெர்ஃபார்மன்ஸ பார்க்குறவங்க வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இருக்கக்கூடிய இத்துப்போன சில பிரைவேட் பேங்க் கட்டி புடிச்சுட்டே வந்து அழுதுட்டு இருக்காங்களே தவிர, பிஎஸ்யூ பேங்க் பெர்ஃபார்மன்ஸ் பண்றத ஏத்துக்க முடியாம தான் இருந்துட்டுருக்கு. இதுல ஸோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்களுக்கு முன்னாடி சேவாக்கு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ பேங்க்ல வந்து பணத்த போட்டுட்டு ஸோ அவருடைய எம்ப்ளாயி நான் நினைக்கிறேன். ஸோ பணத்த போட்டுட்டு லாஸ் ஆயிருச்சு அப்படின்ட்டு புலம்பிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி, அத தினமும் பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு இருப்பாங்க. பிஎஸ்யூ பேங்க்ல காச போட்டு சேவாக்கே போட்டாரு, சேவாக்கே தொலைச்சுட்டாரு, சேவாக்கே இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாருன்ட்டு தினமும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா இப்போ பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸ் எந்த லெவல்ல இருக்குன்னு பாருங்க. ஸோ முதல் தவறு பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎஸ்யூ பேங்க் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருச்சு. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்ததுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் உச்சத்துல வந்து பணத்த போட்டோம்னா, அது பிஎஸ்யூவா இருக்கட்டும், பிரைவேட்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நமக்கு ஒரு நஷ்டத்த தான் குடுக்கும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எந்த மாரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பிஎஸ்யூ பேங்க் குடுத்துட்டு இருக்குங்கிறத பாருங்க. இந்தியன் பேங்க் எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. ஸோ மற்ற பிஎஸ்யூ பேங்க் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்ண தொறந்து பார்த்தாலே போதும். ஸோ வெளிய பார்த்தீங்கன்னா 1000 சொல்லலாம். பட் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம தேடி வந்து கண்டுபிடிக்கணும். ஒருத்தவங்க சொல்றத கேட்டுட்டு, ஆமாங்க நீங்க சொன்னா கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ட்டு தலையாட்டிட்டு போகுறது ஒரு சரியான ஒரு பழக்கம் இல்ல. அப்படி நம்ம டெஃபினட்டா பண்ணணும்னா, பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ வந்து நம்ம மிஸ் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஸோ இது என் நண்பர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமை. அத சொல்லிட்டு இருக்கேன். இத சேவாக் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, ஸோ சரியான இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஸோ அதே மாரி மட்டம் தட்டுறது வேலைக்கு ஆகாது. நல்ல இடத்துல நீ போய் ஏமாந்துட்டு, இதெல்லாம் பிஎஸ்யூ பேங்கே வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னா, அது சரியான அணுகுமுறை இல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரியான இடத்துல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியனா இருக்கு. ஸோ கனரா பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஐஇஎக்ஸ் பற்றியான அப்டேட்டு. ஸோ ஐஇஎக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இந்த அக்டோபர் 28ல ஒரு 75,00,000 பங்குகள வந்து வித்திருக்கிறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இது சொன்னதும் பார்த்தீங்கன்னா, ஐஇஎக்ஸா தான் வந்து இருக்காங்க. ஸோ கூடவே இந்த கப்ளிங் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹீட் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. அத பத்தி ஒரு தகவல் பார்த்தேன். பட் இன்னும் முழுவதும் அத வந்து ஸ்டடி பண்ணாம இருக்கேன். ஸோ அத ஒருக்கா பார்த்துட்டு, அதுக்கப்புறமா முடிஞ்சா ஈவினிங் வந்து நம்ம இந்த ஐஇஎக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் பெருசா எல்லாரும் சொல்ற மாரி இந்த கப்ளிங்னால பெரிய பாதிப்பு வராது. இத நம்ம முன்னாடியும் வந்து சொல்லியிருக்கோம். பட் என்ன ஒண்ணுன்னா, நல்ல ஒரு ரேட்ல வந்து இந்த ஐஇஎக்ஸ நம்ம வாங்கணும். ஸோ ஏதோ ஒரு ரேட்ல வாங்கணும்னா, அந்த இடத்துல கண்டிப்பா இந்த கப்ளிங்குன்னு காரணம் காட்டி பங்கு கீழ இறக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்ல ரேட் வந்தா மட்டும் தான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ண முடியுமே தவிர, கண்ட ரேட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னா கப்ளிங்னால கண்டம் பண்ணப்படுவது உறுதி அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஸோ சிடிஎஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ ஐபிஓ பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. பட் இது உறுதி இல்ல. ஸோ ஐபிஓ பண்ணலாமா? அப்படிங்கிற ஒரு ஆலோசனையில சிடிஎஸ் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. மேபி அப்படி பண்ணாங்கன்னா, 2வது பெரிய ஐடி நிறுவனமா டிசிஎஸ்க்கு அடுத்தபடியா சிடிஎஸ் இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு பேச்சும் வந்து இப்போ மார்க்கெட்ல வந்து போயிட்டுருக்கு. ஸோ பண்ணட்டும். என்ன மாரி வேல்யூவேஷன்ல வந்து இவங்க வரப்போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். அடுத்தது ரெட்டிகாரோவ போட்டு இன்னைக்கு பொளந்துட்டாங்க. நேத்து யுஎஸ் மார்க்கெட்ல ஏடிஆர்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8லேருந்து 9% வரைக்கான ஒரு இறக்கத்த வந்து குடுத்திருந்தது. கரண்ட்டா பார்த்தீங்கன்னா, ஏடிஆர் அதாவது டாக்டர் ரெட்டி வந்து நம்ம மார்க்கெட்ல ஒரு 4.5% வரைக்கான ஒரு இறக்கத்த குடுத்துட்டு இருக்கு. நேத்தே நம்ம ஈவினிங் வீடியோல நம்ம நண்பர்கள் எல்லாம் கேட்டாங்க அப்படின்ட்டு, ஸோ என்ன ரீசன்னால கீழ விழுகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ யுஎஸ் மார்க்கெட்ல டவுன்ஃபால் நடந்தது. ஸோ இப்ப பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்லயும் இறங்கியிருக்கு. ஸோ சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த ஓஆர்எஸ் பவுடர் இருக்கு. இந்த ஓஆர்எஸ் பவுடர்ல எஃப்எஸ்எஸ்ஐயோட புது ரூல்ஸ் காரணமா பழைய ஸ்டாக்ஸை வந்து இப்போ எங்களால் விற்க முடியல. இதனால எங்களுக்கு ஒரு 1,50,00,000 கிட்ட வந்து நஷ்டம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு நியூஸை வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த செய்தியின் காரணமா டாக்டர் ரெட்டி கீழே விழுந்தது அப்படின்ட்டு பலரும் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த செய்தி அதனால எல்லாம் வந்து அமெரிக்க மார்க்கெட்ல ஒரு 10% கீழே விழுவதெல்லாம் சாத்தியமே இல்லாத விஷயம். 1,50,00,000 எல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்களே கேட்டுக்கணும். ஒரு கமெண்ட் கூட வந்து பார்த்தேன். ஸோ நான் பேசணும்னு நினைச்ச ஒரு கமெண்ட் கூட வந்து ஒரு நண்பருக்கு ரிப்ளைவா இன்னொரு நண்பர் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த கனடால வந்து இந்த நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஒரு லெட்டர் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கு. இதுதான் ஒரு மெயின் இஷ்யூ. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக டாக்டர் ரெட்டி வந்து டீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்புதல் வாங்கி ஆளாக வந்து கனடால ரெட்டி காரு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த செமக்ளூடைடை லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தான்
நான் வந்து எதிர்பார்க்குறேன். ஸோ ஷார்ட் டேர்மில் இந்த மாதிரியான ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்படி இப்படின்னு இருந்துட்டு தான் இருக்கும். மார்க்கெட் எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பெட்டர் ப்ரைஸில் வாங்க பாருங்கள். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1100க்கு கீழே கூட வாய்ப்பு கிடச்சிது. பட் இருந்தாலும் நான் பெருசாலாம் இந்த டாக்டர் ரெட்டியில் பொசிஷன் எல்லாம் வந்து பில்ட் பண்ணலை. பெரிய அளவுக்கு குவான்டிட்டிஸும் என்கிட்ட வந்து இல்லை. மேபி திரும்ப நமக்கு ஏதாச்சும் ஒரு அட்ராக்டிவான ப்ரைஸ் கிடச்சிதுன்னா அந்த டைமில் இந்த ரெட்டி கார்வை வாங்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். இது கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஹைப்பில் இருந்த ஒரு பங்கு. ஸோ ஸ்ப்ளிட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்தில் இந்த பங்கு டபுள் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி மேலே இருந்தது. ஸ்ப்ளிட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி குப்புறப்படுத்து தான் வந்து கணக்குனா இன்னும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு டாக்டர் ரெட்டியால் முடியாமல் தான் இருக்குது. ஸோ அதனால் ஓவர் ஹைப்பான ஒரு கமெண்ட்டை கேட்டு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முடிவு தவறாக தான் முடியும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ முக்கியமான ஒரு அப்டேட், அதுவும் நம்ம 2 பங்கு ஆல்ரெடி 3 பங்கு கனரா பேங்க், அடுத்தது யூனியன் பேங்க் அண்ட் இந்த பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இது 2 3 பற்றி தான் நம்ம தொடர்ந்து இந்த வருஷம் ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். பிஎஸ்யூ வங்கி பங்குகள் பொறுத்த வரைக்கும் இப்போது என்ன ஒரு விஷயம்னா யூனியன் பேங்க் பிஎஸ்யூ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் 2வது இடத்துல வரப்போகிறதா ஒரு டேட்டா வந்திருக்கு. எப்படின்னா ஸோ யூனியன் பேங்க் அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ண போகிறதா ஒரு தகவல் நேத்தோட டேயில் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிருந்தது. ஸோ இந்த ரெண்டோட மெர்ஜர் மூலியமா இந்த யூனியன் பேங்க் இப்போ பேங்க் ஆஃப் பரோடாவை பின்னுக்கு தள்ளிட்டு 2வது இடத்துல வந்து யூனியன் பேங்க் உட்கார போகிறாங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக. இது பெரிய ஒரு விஷயமா பார்க்குறோம். ஸோ இந்த யூனியன் பேங்க் அண்ட் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா 22 அந்த டைமில் வந்து கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த டைமில் பெஸ்ட்டாக தெரிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டி யூனியன் பேங்க். ஸ்டில் யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி கூடலாம் கம்பேர் பண்ணும்போது பட்டை கிளப்புன ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னுமே வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. 40 ரூபா கிட்ட கிடச்சிது இந்த யூனியன் பேங்க், இப்போது 140 ரூபாய்க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடத்தில் யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போது 2வது பெரிய பிஎஸ்யூ பேங்காகவும் இந்த யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா அவதாரம் எடுக்க போகுது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல செய்தி. மோஸ்ட்லி அந்த டைம்லலாம் எனக்கு பெருசாக சப்ஸ்கிரைபரே இல்லை. ஸோ வீடியோவோட வியூஸே பார்த்தீங்கன்னா 1000 வியூஸ் கூட போயிருக்காது. மீறி போனால் ஒரு 500 வியூஸ் அந்த மாதிரி தான் வந்து போயிருக்கும். ஸோ பெருசாலாம் யாரும் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் இந்த டைம் அதாவது இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் கூட நம்ம இந்த யூனியன் பேங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அந்த டைமில் கண்டிப்பாக நண்பர்கள் யாராச்சும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பண்ணலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா டெசிஷன் உங்களோடதாக தான் வந்து இருக்கும். பட் கண்டிப்பாக ஏதோ ஒரு நண்பர் நான் என் கூடயும் இணைஞ்சு வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் எங்கிட்ட இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. பட் அதுக்கு முன்னாடி இந்த பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஷார்ட் டேர்முக்கு வாங்கினது, அதே மாதிரி யூனியன் பேங்க்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் டேர்முக்கு வாங்கின ரெண்டையும் வந்து நான் கண்டிப்பாக வந்து கழட்டி விட்டுருவேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் இருக்குது, அதுவே எனக்கு போதுமான ஒன்று. நல்ல லாபம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அந்த லாபத்தை பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணணும். ஸோ அந்த லாபத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்ததுன்னா பதிவு பண்ணிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த குளோபல் மார்க்கெட் அப்டேட் தான். இதில் இந்த எஸ்கே ஹைனெக்ஸோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $7.9 பில்லியன் வந்து உயர்ந்திருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த HBM மெமரி சிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ஹைனிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60% மார்க்கெட் ஷேரை வச்சுருக்காங்க. அதை தொடர்ந்து மைக்ரான் இருக்குது, ஒரு 21% கிட்ட இருக்குது. சாம்சங் பார்க்கும்போது ஒரு 17% கிட்ட இருக்குது. ஸோ மார்க்கெட்டை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹைனிக்ஸாக இருக்கட்டும், சாம்சங்காக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் பார்த்தீங்கன்னா என்விடியாவாக தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த HBM சிப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவுக்கு பயன்படுத்த வருவது என்விடியாவோட ஜிபியூவில் தான் பயன்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஏஎம்டியும் வந்து இந்த HBM யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் இந்த இன்டெல் பைத்தியக்காரன் பார்த்தீங்கன்னா டிடிஆரை தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இவனை என்னன்னு சொல்கிறது ஒன்றும் தெரியல. பட் இந்த HBM சிப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த HBM சிப் தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸும் உயர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் சாம்சங்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு அப்ரூவல் என்விடியா கிட்டேருந்து அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சாம்சங்கோட இந்த HBM சிப்பையும் என்விடியாவோட ஜிபியூவில் வந்து பொருத்த போகிறதா ஒரு தகவல் பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்சிருக்கு. இது சாம்சங்குக்கு ஒரு பெரிய ஒரு செய்தி. சாம்சங்கோட வருமானமும் பார்த்திங்கன்னா இந்த HBM சிப் மூலிமா தொடர்ந்து உயர்ந்துகிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ இன்னும் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் ஸோ நம்ம ரொம்பவே வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். என்விடியா ஒருத்தனை போட்டு தாக்கிட்டாங்க அப்படின்னா ஸோ ஒட்டுமொத்த இந்த செக்டாரே வந்து ஆடி போயிடும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. காரணமே இல்லாமல் எல்லா பங்குகளும் விலகும். ஏன்னா எல்லாமே வந்து இந்த என்விடியாவோட லிங்க் ஆகி தான் வந்து இருக்குது. ஸோ இப்போ என்விடியா என்ன சொல்கிறாங்கன்னா இன்னும் வரக்கூடிய ஒரு
6 காலாண்டுகள்ல நாங்க $500 பில்லியன் அளவுக்கான ஆர்டர்ஸ வந்து அ அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ $500 பில்லியன் எல்லாம் ஓவரா கொண்டு போய் இந்த ஏஐல கொண்டு வந்து பணத்த போடுறாங்க. பட் என்னைக்கு எது வெடிக்கும் அப்படின்னு தெரியல. ஒரு செக்டார் வந்து நல்லா போகும்போது, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் செய்திய மட்டும் தான் உங்க கண்ணுக்கு வந்து காட்டுவாங்க. அதாவது நான் உட்பட பாசிட்டிவ் நியூஸ் தான் இப்ப நான் உங்ககிட்ட காட்டிட்டு இருக்கேன். பட் அதுக்கு பின்னாடி கண்டிப்பா நெகட்டிவ் நியூஸ் வரும். அது வரும்போது நம்ம கையில அந்த பங்குகள வச்சிருந்தோம்னா தாங்கவே முடியாது. ஸோ பாசிட்டிவ் அப்டேட் வரும்போது பங்குகள் கிட்ட இருந்து விலகி இருப்பது ரொம்ப நல்லது. மேபி விலகி இல்லாம ஸோ ரொம்ப ஹைப் ஆயி போய் பணத்த உள்ள போட்டோம்னா, மாற்றுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகபட்சமா இருக்கு. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். மேபி இந்த பங்கெல்லாம் பெரிய கிராஷ் ஆகும்போது, நீங்க போய் நெறைய கமெண்ட் செக்ஷன்ல போய் பாருங்க. அப்போ, "ஐயோ! இந்த NVIDIAலாம் அவ்வளதான் முடிஞ்சு போச்சு." அப்படிங்கிற மாரியான பேச்சு தான் பல பக்கமும் இருக்கு. இது நமக்கே லைவா நடந்துச்சு. Intelல வந்து நடந்தது. ஸோ அடுத்து Nokia அப்படின்னாங்க. இப்ப அந்த Nokiaன்னு சொன்ன ஆளுங்கலாம் காணாம போயிட்டாங்க. ஏன்னா Intel இப்போ டபுள் த ரிட்டர்னுக்கு மேல குடுத்து போச்சு. அதனால அந்த மாரி கமெண்ட் பண்ணவங்கலாம் ஆள் காணாம போயிருவாங்க. ஸோ இது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து இருக்கிற விஷயம் இல்ல. ஸோ அந்த மாரி அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்க என்ன டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ஸோ இதெல்லாம் நம்ம நண்பர்கள் கத்துட்டு வந்துட்டு இருப்பீங்க அப்படின்னு தான் நானும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ பொறுமையா கத்துட்டு வாங்க. பீக்ல எதையும் கொண்டு போய் வாங்காதீங்க. பலரும் பார்த்தீங்கன்னா, தங்கத்த போய் பீக்ல வாங்கி வச்சுட்டு அதிலயும் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஃபெட் ரேட் கட் பண்ணுச்சுன்னா கோல்டு கீழ இன்னும் திரும்ப மேல ஏற ஆரம்பிச்சுரும் அப்படிங்கிற ஒரு என்னென்னமோ நினைச்சிட்டு என்னென்னமோ பேசிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. ஃபெட் ரேட் ஒரு 0.25 கட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். கோல்டு பெருசா ரெக்கவர் எல்லாம் வந்து ஒண்ணும் குடுக்கல. ஸோ இந்த டாப்ல வாங்காதீங்க எதையும் கொண்டு போய். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஒரு பங்கு வாங்குவது தான் ரொம்ப கஷ்டம். முன்னாடியே அனாலிசிஸ் பண்ணி. பட் கோல்டு வாங்குறதுல என்ன கஷ்டம் இருக்குன்னு தெரியல. ஏறுனதுக்கு அப்புறம் இல்லத்தரசிகள் தொரத்தி தொரத்தி கொண்டு போய் வாங்கிட்டு இருக்காங்க. வாங்குனதுக்கு அப்புறம் நகைய அடமானம் வச்சு வாங்குனேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அது இறங்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு புலம்பிட்டு இருக்காங்க. இந்த புலம்பல் எல்லாம் தேவையா? ஸோ ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வு கொடுக்க ட்ரை பண்றோம். பட் தினமும் இந்த தங்கம், தங்கம் அப்படின்னு காதுல கேட்டு எங்க நம்ம இத மிஸ் பண்ணிருவோமோ, 15,000 போயிருமோ அப்படிங்கிற பயத்துல பணத்த கொண்டு போய் அங்க போட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணும் அறியாத அப்பாவி மக்கள் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!